Hello beautiful souls, welcome to Check Mother Star Seed channel. எடுத்துனே உதைக்குது என்னன்னு தெரியல பார்ப்போம். இது வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி ரீடிங் எனர்ஜி செக்இன் மாதிரி தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ இருக்காது, ஒன்லி ஆடியோ தான். ஸோ ஐ எம் ட்ரைங் டு ப்ரொடெக்ட் மை செல்ஃப் ஃப்ரம் காமிக் அட்டாக்ஸ், தட்ஸ் வை ஐ எம் நாட் போஸ்டிங் வீடியோ. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், ப்ளீஸ் பி பேஷண்ட் வித் மீ. பேக்ரவுண்ட் நாய்ஸ் உங்களை டிஸ்டர்பிங்காக இருந்துச்சுன்னா வால்யூம் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் பொங்கல் lots going on here. Okay. மாஸ்குலின் எனர்ஜி அவங்க வந்து சரியான விஷயங்களை செய்ய ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. மேபி நியாயமாக நடந்துக்க ட்ரை பண்ணுறாங்க, இல்லை அவங்க கடமையை செய்ய முயற்சி பண்ணுறாங்க. ஓகே, காமிக்ஸ் வந்து நிறையா பிளாக் மேஜிக் ஸ்பெல் ஒர்க் பண்ணுறாங்க. கண்டிப்பாக யா, தே ஆர் டூயிங் லாட் ஆஃப் ஸ்பெல் ஒர்க். ஃபெமினின், நீங்கள் வந்து ஆக்சுவலாக யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் த பவர் ரைட் நவ். யூ ஆர் இன் த பவர். நீங்கள் கரெக்டாக தான் இருக்கீங்க. யூ டூ வாட் யூ டூ. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள். யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யோர் பவர், ஸோ டோன்ட் கிவ் அப் ஆன் திஸ். ஸோ இந்த மாஸ்குலின் எனர்ஜி மேபி அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் இருக்கலாம், இல்லைனா வந்து மேபி தே ஆர் ரியலைசிங் தட் சரியான விஷயங்கள் நியாயமாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷனுக்கு வந்திருக்காங்க. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணிட்டுருக்கீங்க ஃபெமினின். யூ ஆர் க்ரியேட்டிங் சம்திங் அண்ட் யூ ஆர் கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் க்ரியேஷன். அந்த க்ரியேஷன் வந்து உங்களுக்கு நிறைய அபண்டன்ஸ் கொண்டு வரும். நீங்கள் மேபி இந்த மாஸ்குலினை பிளாக் பண்ணிக்கலாம், மேபி யூ ஆர் ரெமினிசிங் அபவுட் த பாஸ்ட். பட் நீங்கள் ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு புரியாத விஷயம் ஒன்று புரிஞ்சிருச்சு. நீங்கள் என்ன பண்ணணுங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு வந்துருச்சு. மேபி யூ வென்ட் த்ரூ லாட் ஆஃப் அப்டக்கிள்ஸ், இல்லைனா ஹார்ட்ஷிப். இப்போ வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னா ஒரு புரிதலுக்கு வந்துட்டீங்க. யார் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஐ நோ வாட் டு டூ, வேர் டு கோ அண்ட் வாட்ஸ் நெக்ஸ்ட் இன் லைஃப். அந்த மாதிரி ஒரு புரிதலுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஸோ யூ ஆர் கம்ப்ளீட்லி ஃபோக்கஸிங் ஆன் யுவர் ஜேர்னி. ஸோ உங்கள் ஜேர்னியில் எந்த குழப்பமும் நான் பார்க்கல. நீங்கள் கூடிய சீக்கிரம் ஒரு கம்யூனிகேஷன் எதிர்பார்க்கலாம். அது வந்து ஒரு செலிப்ரேஷன் பார்ட்டி, இல்லைனா யூ வில் பி இன்வைட்டட் ஃபார் சம் கைண்ட் ஆஃப் ட்ரிப் ஆர் வக்கேஷன். ஏதோ ஒரு செலிப்ரேஷன், ஒரு ஈவெண்ட், இல்லைனா உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் வரும். கோ ஃபார் இட். யூ ஆர் டிவைன்லி கைடட் டு கோ ஃபார் இட். யூ ஆர் டிமாண்டிங் ஜஸ்டிஸ், யூ ஆர் கம்ப்ளீட்டிங் சைக்கிள்ஸ். நான் தான் பார்க்குறேன். அதாவது நீங்கள் எங்கேயோ அடப்பட்டுருக்கீங்க நினைக்கிறீங்க. யூ ஆர் ஃபீலிங் சஃபகேட்டட். அதுதான் நான் இங்கே கிளியராக பார்க்குறேன். இப்போ நீங்கள் ஒரு விஷயம், நீங்கள் தனிமையில் இருந்து ரொம்ப யோசித்து கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது இனிமேல் நம்மளுக்கு ஒத்து வராது. திஸ் இஸ் நாட் மை லைஃப், திஸ் இஸ் நாட் மீ. நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது உங்களோட பென்டிக்கிள்ஸில் கூடிய சீக்கிரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாஸ்குலின் எனர்ஜி, த எம்பரர், இல்லைன்னா வந்து ஒரு பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் வந்து எட்டி பார்க்க போகிறாங்க. அது வந்து மாஸ்குலினா அப்படிங்கிறது வந்து வி ஆர் நாட் கோயிங் தேர், லெட்ஸ் சி. பட் ஒரு பர்சன் வந்து உங்கள் வாழ்க்கையில் வர போகிறாங்க. அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு குவிக் கம்யூனிகேஷன் வரும். மேபி நீங்கள் வந்து ஒரு ட்ராவல் பிளான் பண்ணிருக்கீங்க. இந்த ட்ராவலிங்கில் அவங்கள மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. பிகாஸ் யூ ஆர் கைடட் டு கோ ஃபார் சம்திங். ஏதாவது மீட்டிங், கான்ஃபரன்ஸ், ட்ரிப் ஆர் சம்திங். யூ ஆர் கைடட் டு ட்ராவல். இல்லைனா ஜாப் ரிலேட்டடாக யூ ஆர் கோயிங் டு ட்ராவல். இல்லைனா ஒரு இன்விடேஷன் வந்து உங்களுக்கு ஒரு மேரேஜ், இல்லைனா ஒரு கான்ஃபரன்ஸ், இல்லைனா ஒரு சம் கைண்ட் ஆஃப் ஈவெண்ட். அதில் நீங்கள் மட்டும் இருக்க போதில்லை, குரூப் ஆஃப் பீப்புள் இருக்க போகிறாங்க. அங்கே தான் உங்கள் வாழ்க்கைக்கான திருப்பு முனை இருக்க போகுது. ஸோ யூ ஆர் கைடட் டு கோ டு சம் கைண்ட் ஆஃப் மீட்டிங், ஈவெண்ட் ஆர் கான்ஃபரன்ஸ். இல்லைனா வந்து ஒர்க் ரிலேட்டாக எங்கேயாவது ட்ராவல் பண்ணணுன்னா யூ ஆர் கைடட் டு ட்ராவல். ஸோ இது ஏதாவது ஆஃபர் இருந்தது, ட்ராவலிங் இன்வால்வ் அப்படிங்கிறதுக்காக யூ டோன்ட் நெக்லெக்ட் இட். இல்லைனா நீங்களே வந்து ஒரு ஃபாரின் ட்ராவல் இல்லைனா ட்ரிப் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க, இல்லைனா யூ ஆர் பிளானிங் சம்திங். ஸோ நீங்கள் ரொம்ப சஃபகேட்டடாக ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் இந்த இடத்துலேருந்து மேபி இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணுறீங்க. ஆக்சுவலி யூ ஆர் ஃப்ரீயிங் யுவர் செல்ஃப் ஃப்ரம் த சிச்சுவேஷன். அது வந்து எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, மேபி உங்களுக்கு இந்த கனெக்ஷனே வந்து இட்ஸ் லைக் யூ ஆர் ஃபீலிங் இட் லைக் அ பனிஷ்மெண்ட் அண்ட் யூ ஆர் நாட் ரெடி டு கோ த்ரூ திஸ் எனிமோர். நான் டவர் பார்க்குறேன். இந்த மாஸ்குலின் ஒரு டவர்லேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க. இட்ஸ் அ ஃபினான்ஷியல் டவர் ஃபார் திஸ் மாஸ்குலின். ஹீ இஸ் கோயிங் த்ரூ சம் கைண்ட் ஆஃப் லாஸ், ஃபினான்ஷியல் லாஸ் ஃபார் ஷுர். அவங்களோட பொசிஷன் இல்லைனா பதவி, அந்த அகங்காரம் இல்லை. ஓ மை காட். நீங்கள் வந்து உங்களோட இந்த ஒரு ஃபினான்ஷியல் சஃபகேஷன், இல்லைனா ஒரு யூ ஆர் டிமாண்டிங் சம் கைண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். மை காட், யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர்.
உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் சொல்றது என்ன அப்படின்னா, கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ இருக்கு ஃபினான்ஷியலா. ஸோ அந்த பிரேக் த்ரூ வந்து நீங்க தான் கிரியேட் பண்ண போறீங்க. யூ ஆர் கிரியேட்டிங் தட் பிரேக் த்ரூ. பட் அந்த பிரேக் த்ரூ வந்ததுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பெர்சன் வரப்போறாங்க. கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். மை குட்னஸ். ஹி இஸ் கோயிங் டு சப்போர்ட் யூ. லைக் இந்த மாஸ்குலின் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, பவர்ஃபுல், இன்ஃப்ளூயன்ஷியல், ஸ்ட்ராங், ஃபியர்ஸ். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, எதுக்கும் பயப்படாத ஒரு எனர்ஜி. அவங்க தான் உங்களோட சப்போர்ட் சிஸ்டமாக இருக்க போகிறாங்க நியர் ஃப்யூச்சரில். அண்ட் யூ ஆர் கைடட் டு ட்ராவல். உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது. யூ ஆர் ஃபீலிங் அப்செட். நீங்கள் வந்து இந்த மாஸ்குலின், அதாவது உங்கள் பாஸ்ட் பர்சன், இப்போ இருக்க ப்ரெசன்ட் பர்சன், ஹூஎவர் இட் இஸ், அவங்க வந்து ஹீஸ் அ பிளேயர் ஃபார் ஷுர். அவங்களுக்கு வந்து எப்போவுமே ஆப்ஷன்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ யூ வாண்ட் டு ஃப்ரீ யுவர் செல்ஃப் ஃப்ரம் திஸ் கனெக்ஷன். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வந்துருச்சு. உங்களோட காதல் வந்து தெய்வீக காதல். அதில் வந்து எந்த சீக்ரெட்ஸோ இல்லூஷன்ஸோ இப்போ உங்களுக்கு இல்லை. உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி நிச்சயமாக வரும். இந்த அப்டக்கிள் வந்து வந்தது நல்லதுக்கு தான். உங்கள் காதல் இது இல்லை அப்படிங்கிற மேபி உங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துருக்கலாம். திஸ் இஸ் நாட் மை கப். திஸ் பிளேயர் இஸ் நாட் மை ஆப்ஷன். ஏன்னா இந்த மாஸ்குலினுக்கு வந்து எப்போவுமே சி ஹீ ஆல்வேஸ் கீப்ஸ் யூ ஆஸ் அன் ஆப்ஷன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த கனெக்ஷனில் இருக்கான்னா ஜீரோ. ஐ எம் நாட் சீயிங் எனி எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது இல்லாமல் இந்த மாஸ்குலினுக்கு எப்போவுமே வந்து நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இப்போ அதனால் நீங்கள் என்ன முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் பென்டக்கிள்ஸ். பட் கூடிய சீக்கிரம் இந்த மாஸ்குலின் ரியலைஸ் பண்ண போகிறாங்க ஆஃப்டர் லூசிங் யூ that you are the right option for this masculine, but it is going to be too late. ஸோ நீங்கள் உங்கள் பென்டக்கிள்ஸில் ஃபோக்கஸ் பண்ணீங்க. நீங்கள் ஃபினான்ஷியலாக ஒரு செட்பேக் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, மேபி காமிக்ஸ் வந்து உங்களோட லாஸ், உங்களோட ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டிக்காக தே ஆர் டூயிங் லாட் ஆஃப் ஸ்பெல் ஒர்க் ஃபார் ஷுர். Partnership. You're looking for some kind of partnership, collaboration. Travel partner. Indecision. Okay, you're planning something about this. You're not. Oh my god. நீங்கள் வந்து ஒரு மாதிரி இன்டெசிஷனில் இருக்கீங்க. என்ன அப்படின்னா, யூ ஆர் நாட் எட் கன்ஃபார்ம்ட் வெதர் யூ ஆர் கோயிங் டு வாக் அவே ஆர் நாட். இல்லைனா வந்து இந்த மாஸ்குலின் பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் இப்போ இல்லை ஃபார் ஷுர். அது மட்டும் என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். யூ ஆர் லுக்கிங் திஸ் மாஸ்குலின் அஸ் லைக் அ பிளேயர். இல்லைனா வந்து ஃப்ளைட்டி எனர்ஜி, சார்மிங், அட்ராக்டிவ், பட் வந்து ஏமாத்துகிற குணம் இருக்கால். யூ கான் ட்ரஸ்ட் ஹிம், நாட் ட்ரஸ்ட் வர்த்தி. இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் தான் இப்போ உங்களுக்கு இந்த மாஸ்குலின் மேலே இருக்குது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் இதை வந்து ஆற போடுறீங்க. யூ ஆர் புட்டிங் திஸ் கனெக்ஷன் இன் அ பேக் பர்னர். ஹேவ் யூ டிசைடட்? ஓ இல்லை, யூ ஆர் ப்ரொடெக்டிங் யுவர் செல்ஃப் ஃப்ரம் திஸ் கனெக்ஷன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நியர் ஃப்யூச்சரில் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் நைஸ் பர்சன் இன் யுவர் லைஃப். ஸோ அதுதான் உங்களோட தாட்டும். இல்லைனா வந்து நீங்கள் சரண்டர் ஆகிட்டீங்க பிரபஞ்சம் தான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுட்ருக்காங்க ஃபெமினன். நீங்கள் வந்து கண்டிப்பாக சரியான பாதையில் தான் இருக்கீங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் பென்டக்கிள்ஸ். நீங்கள் என்றைக்கு வந்து உங்கள் கரியரில் சாதிக்கிறீங்களோ அன்றைக்கி வந்து உங்களோட சரியான கவுண்டர் பார்ட் என்னவோ அவங்க உங்கள் வாழ்க்கையில் இருப்பாங்க. ஸோ டோன்ட் லூஸ் ஹோப். இப்போதைக்கு இந்த கனெக்ஷன் நீங்கள் பேக் பர்னில் போட்டாலும் சரி, இல்லை எனக்கு இந்த கப்பே வேண்டானாலும் தூக்கி போட்டாலும் சரி, எஸ், திஸ் மாஸ்குலின் இஸ் அ பிளேயர் ஃபார் ஷுர். ஹீ இஸ் ஹேவிங், see, he is sexually active for sure. அதனால் நீங்கள் வந்து if you are deciding to walk away because of this situation, you are guided to walk away. So let's see. கண்டிப்பாக இந்த மாஸ்குலின் வந்து ஃபினான்ஷியலாக ஒரு டவுன்ஃபால் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்காங்க பிகாஸ் ஆஃப் பேட் கர்மா. Maybe because of what he did to you, because of the betrayal. நீங்கள் இந்த மாஸ்குலின் விட்டு வாக் அவே பண்ணிட்டீங்க. இல்லை, யூ ஆர் பிளானிங் டு வாக் அவே. டெவில், எஸ் எஸ் எஸ்.
He's a very lustful person. He's having addictions. Addiction. Oh my god. I told you, right? This masculine is sexually active. இந்த masculine பார்த்தீங்க அப்படின்னா he fell for some temptation. ஒரு இச்சை என்ன சொல்கிறது, இச்சை, ஆசை, மோகம், டெம்டேஷன். இந்த காமிக் பண்ண ஒரு டெம்டேஷனுக்கு he fell for it. லிட்டரலாக இது ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் ஃபார் ஷோர். இந்த masculine வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. இல்லைனா he needs some kind of dependency. he is relying on comic. இல்லைனா வந்து கோப்பிங் மெக்கானிசம் இந்த masculine பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக். he is guarded. he is protecting his heart from, oh yeah, he blocked you. இல்லைனா he's not talking to you for sure. இந்த masculine என்ன சொல்கிறாங்க அப்படின்னா he was blindfolded, but that is an excuse. ஏன்னா இந்த masculine வந்து ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்காக he pretend that he is not seeing the reality that comic is seducing him. தமிழில் சொல்லணும்னா இந்த masculine வந்து நடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நான் அப்பாவி, நீ வந்து என்னை செடியூஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது, அந்த மாதிரி ஒரு அப்பாவி மாதிரி என்ன சொல்கிறது, அது காதல் தான், அது வந்து உண்மையான காதல் அப்படின்னு. ஏன்னா இந்த masculine நல்லா தெரியும் he loves you. இதில் வந்து செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது. he knows that he loves you. அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த காதலுக்காக போராடிக்கணும், நியாயத்தை பண்ணியிருக்கணும். பட் he didn't do it. இப்போ he is facing karma. he did this in a party. இப்போ என்னன்னா இந்த masculine நினச்சாங்க இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு. பட் யூ நோ the secrets are coming out. இருட்டில் பண்ண என்ன விஷயமா இருந்தாலும் அது வெளிச்சுக்கு வருது. Yeah, it's all about, no, it's not about secrets are coming out. Wait. இது ட்விஸ்ட், ப்ளாட் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ இந்த masculine எல்லாமே பண்ணியாச்சு காசுக்காக. இல்லைனா வந்து he fell for the tap, டெம்டேஷனுக்கு விழுந்தாச்சு. இது வந்து ஒரு பார்ட்டியில் நடந்திருக்கலாம், இல்லைனா குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் மேபி a group sex. பட் இந்த masculine என்ன நடிச்சிருக்காங்க அப்படின்னா, நான் ரொம்ப அப்பாவி, நான் ரொம்ப இன்னசென்ட், நான் வந்து நீங்கள் விரிச்ச வலையில் நான் விழுந்துட்டேன், எனக்கா எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப சைல்டிஷ் பிஹேவியர் இருக்க ஒரு masculine எனர்ஜி. ஐ கான்ட் கால் him a masculine, சைல்டிஷ் எனர்ஜி. ஸோ இப்போ அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நிறையா பணம் வரும், அவங்க வந்து திரும்ப வந்து கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் மாதிரி ஒரு எனர்ஜிக்கு போயிடலாம் அப்படின்னு. நோ, he lost. ஏன்னா ஒரு டவர், he is overcoming a tower. அதனால் இவங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் he is a weak person. ஸோ இந்த சூழ்நிலையெல்லாம் முடிஞ்ச வாட்டி இப்போ இந்த டவருக்கு அப்புறம் இந்த masculine திரும்பி பார்க்கும்போது he is having some clarity. என்ன அப்படின்னா, you are this masculine's happiness. நீங்கள் தான் இந்த masculineோட happiness. நீங்கள் தான் இந்த masculineோட divine counterpart. you are the love. you are the two of cups. இந்த masculine இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, he wants to apologize. wow. after killing you, he is trying to apologize. ஏன்னா இப்போ ஏன் அவங்க அப்பாலஜிக்கு வராங்க அப்படின்னா, அவங்களால கிளியராக பார்க்க முடியுது, யூ ஆர் க்ரோயிங், யூ ஆர் ஷைனிங் லைக் அ ஸ்டார், யூ ஆர் ஸோ இன்னசென்ட், யூ ஆர் ஸோ பியூர், யுவர் ஹார்ட் இஸ் ஸோ பியூர். அது அவங்க பார்க்குறாங்க. இப்போது உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, உங்களோட க்ரோத் அவங்களால சென்ஸ் பண்ண முடியுது. மேபி அவங்க ஏதாவது சைக்கிக் மீடியம் கிட்ட போய் கேட்டுக்கலாம், அவங்க வந்து டெராட்டோட ரீடிங் பார்த்துக்கலாம், இல்லைன்னா எங்கே ஜாதகம் பார்த்துக்கலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அது இட் இஸ் லைக் எ ஷாக், இட் இஸ் லைக் எ டவர் டு திஸ் masculine. ஏன்னா அவங்க நினச்சாங்க அந்த காமிக் தான் வந்து அவங்களோட ஃப்யூச்சரில் ஃபினான்ஷியல் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறாங்கன்னு நினச்சி அங்கே தாவியாச்சு. காமிக்கை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு பச்சை துரோகம் பண்ணியாச்சு. நவ் he is realizing that you are the actual jackpot. நீங்கள் தான் வந்து வைரம், நீங்கள் தான் வந்து jackpot. you are like Midas touch. நீங்கள் எதாவது தொட்டாலும் அது வந்து தங்கமாக மாறிடும். ஸோ இந்த masculine இப்போ வந்து wants to touch you because he wants gold. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ காமிக்ஸ் கண்டிப்பாக வந்து நிறைய ஸ்பெல் ஒர்க் பண்ணுறாங்க டு கன்ஃபியூஸ் யூ ஆர் டு கன்ஃபியூஸ் திஸ் masculine. ஏன்னா இப்போ இந்த காமிக்கு நல்லா தெரியுது திஸ் masculine is
ஃபோக்கஸிங் டுவர்ட்ஸ் யூ. ஏன்னா அங்கே நினச்சது அவங்களுக்கு நடக்கலை. இந்த ஸ்பெல் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா, தே ஆர் ஹையரிங் சம் ப்ரீஸ்ட் டு டூ த ஸ்பெல் ஒர்க். ஓகே, ஸோ 2 விஷயம் இங்கே பார்க்குறேன். இந்த காமிக் வந்து மாஸ்குலினை எப்படி நம்ப வச்சுருக்காங்க அப்படின்னா, நான் தான் வந்து டிவைன் ஃபெமினின், நான் தான் ஹை ப்ரீஸ்டஸ் அப்படின்னு ஒரு மாயை உருவாக்கி, ஸோ ஒரு முட்டாளுக்கு கூட தெரியும் தான் நேசிக்கிற பெண் யாருன்னு, காமிக் யார் அப்படின்னு. இந்த முட்டாளுக்கு அது தெரியல அப்படின்னு இந்த முட்டாள் நடிக்கிறாங்க. ஹீ நோஸ் எவ்ரி திங் ஃபார் ஷுர். He knows that this is comic and you are the divine feminine. But காசுக்காக இல்லாத மாதிரி நடித்தாங்க. இந்த காமிக் என்ன நினச்சிட்ருக்கு அப்படின்னா, நான் பக்காவாக நடிச்சனால தான் இந்த முட்டாள் ஏமாத்துட்டா அப்படின்னா, ஐயோ பேசிக்காக அது முட்டாள். அதுதான் முட்டாளுக்கும் தெரியும் தான் நேசிக்கிற பெண் வந்து யார் அப்படின்னு. ஸோ இது வந்து நினச்சிக்கிச்சு, நான் வந்து இந்த மாஸ்குலினை கா டிவைன் ஃபெமினின்னு சொல்லி ஏமாற்றிட்டேன். இந்த மாஸ்குலின் இந்த காமிக் நினச்சிட்ருக்கு, சாரி, இந்த காமிக் நினச்சிட்ருக்கு, இந்த மாஸ்குலின் வந்து நாம் 2 பேரும் சேர்ந்து வந்து ஒரு சூப்பர் ஃபேமிலி, டூப்பர் ஃபேமிலி க்ரியேட் பண்ண போகிறோம். வி ஆர் கோயிங் டு ஹேவ் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டேன் அப்படின்னு ஸ்பெல் ஒர்க்லாம் பண்ணி இதை ஏமாற்றிட்டேன் அப்படின்னு இது நினச்சிட்டு இருக்கு. பட் தட் இஸ் நாட் த ஃபேக்ட். இந்த மாஸ்குலினுக்கு ஆல்ரெடி தெரியும், மாஸ்குலின் பண்ண பிளானில் தான் இந்த காமிக் போய் விழுந்ததே தவிர, இந்த காமிக் பண்ண பிளானில் மாஸ்குலின் போய் விழலை. இட்ஸ் அ ட்ராப் திஸ் மாஸ்குலின் கிரியேட்டட். ஹீ பிஹேவ் லைக் அ வெரி இன்னசென்ட் சோல் தட் he can be manipulated by the comic. அதை தான் காமிக் வந்து மேனிப்புலேட் பண்ண மாதிரி இந்த மாஸ்குலின் ஒரு சீனை க்ரியேட் பண்ணி, இந்த மாஸ்குலின் வந்து எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா ஃபார் மணி. இந்த காமிக் பண்ணுற ட்ராமாவில் மாஸ்குலினோட ஃபேமிலியும் இன்வால்வ்ட் ஃபார் ஷுர். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் பிட்வீன் மாஸ்குலின் அண்ட் காமிக். இந்த மாஸ்குலின் நிறைய பேட் ஹேபிட்ஸ் இருக்குது ஃபார் ஷுர். Addictions. Oh my god, cards are falling. Okay, karmic masculine. இந்த masculine வந்து இந்த காதலை வந்து he traded this love for money. பக்கா பிஸ்னஸ் மேன் மாதிரி நடந்துட்டுருக்காங்க. இந்த மாஸ்குலின் பார்த்தீங்க அப்படின்னா, வெயிட் ஃபார் அ செகண்ட். இந்த மாஸ்குலின் மேபி ஹீ இஸ் சிக். ஆனால் வந்து இந்த சிக்னஸ் வந்து மாஸ்குலினுக்கு வந்து தானாக வந்ததில்லை. இட் வாஸ் கிரியேட்டட் பை காமிக் பீப்புள். இது ஏன் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க இப்போ ஸ்மெல் பண்ணுறாங்க, இந்த மாஸ்குலின் வந்து உங்ககிட்ட வந்துடுவாங்க, அப்பாலஜிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தே ஆர் ஸ்மெல்லிங். ஸோ இந்த மாஸ்குலின் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தே ஆர் கிவிங் சம்திங் டு திஸ் மாஸ்குலின் த்ரூ ஃபுட் ஸோ தட் ஹீ இஸ் கோயிங் டு ஃபால் இல். தமிழில் சொல்கிறேன், இந்த மாஸ்குலினுக்கு வந்து சாப்பாட்டில் இதை கலந்து கொடுக்குறாங்க, அதனால் அவங்க வந்து உடம்பு சரியில்லாமல் போவாங்க, அதனால் அவங்களால உங்களை நோக்கி வர முடியாது அப்படின்னு ஒரு பிளான் போயிட்டுருக்கு. இதுக்கு ஃபேமிலி இன்வால்வ்டு, ஒரு காமிக் எனர்ஜி இன்வால்வ்டு. நவ் திஸ் மாஸ்குலின் எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அட் ப்ரெசென்ட். இல்லைனா இந்த காமிக் எனர்ஜி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஷீ இஸ் ப்ரிட்டெண்டிங் தட் ஷீ இஸ் லாயல் அண்ட் ஷீ இஸ் கிரியேட்டிங் அ பேபி வித் த ஹெல்ப் ஆஃப் அதர் மாஸ்குலின் எனர்ஜி. சரி, நான் என்ன இங்கே பார்க்குறேன் அப்படின்னா, இந்த மாஸ்குலின் வந்து ஹீ இஸ் ஃபைட்டிங் ஃபார் இல்லை ஹீ இஸ் ஃபைட்டிங் எகெயின்ஸ்ட் சம் கைண்ட் ஆஃப் மேரேஜ். அதனால் ஒரு காமிக் எனர்ஜி வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. அவங்க நினச்சாங்க இந்த டிவோர்ஸ்லாம் நடக்காது, வி காட் திஸ் மாஸ்குலின் அப்படின்னு. ஆனால் இந்த மாஸ்குலின் வந்து அந்த டிவோர்ஸ்க்காக ஹீ இஸ் கோயிங் டு ஃபைட். அப்புறம் இந்த ப்ளஷர் சீக்கர் குரூப்பில் ஒரு காமிக் மாஸ்குலின் இருக்காங்க. ஹீ இஸ் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ் அவுட் ஆஃப் ப்ரைட் அண்ட் ஈகோ. அது பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாஸ்குலின் என்ன, அந்த காமிக் மாஸ்குலின் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, யூ ஆர் த ஃபார்ச்சூன்.
ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு தெரியும் யூ ஆர் திஸ் லக்கி சாம் இல்லைனா மைடஸ் டச். அதனால இந்த காமிக் மாஸ்குலின் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாஸ்குலின் எனர்ஜி, அதாவது டிவைன் மாஸ்குலின், ஐ கான்ட் கால் ஹிம் டிவைன் மாஸ்குலின், திஸ் சைல்டிஷ் மாஸ்குலின் எனர்ஜியை வந்து இந்த மாதிரி ஏதாவது காமிக் ட்ராப்பில் போட்டாலோ இல்லை வந்து உடம்பு சரியில்லாமல் அவங்கக்கிட்ட வர விடாமல் பண்ணாலோ, ஹீ இஸ் பிலீவிங் தட் ஃப்யூச்சரில் இந்த லக் வந்து இந்த மாஸ்குலின், இந்த காமிக் மாஸ்குலினுக்கு வந்துடும் அப்படின்னு. ஐ டோன்ட் நோ ஹவ் திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, இந்த மாஸ்குலின் எனர்ஜி, அதாவது சைல்டிஷ் மாஸ்குலின் இஸ் பிகமிங் மெச்சூர். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு புரியுது எது நியாயம் எது தர்மம் அப்படின்னு. அவங்க எவ்வளோ சைல்டிஷாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் அவங்களுக்கு இப்போ புரியுது. ஹீ இஸ் பிகமிங் மெச்சூர் ஸ்லோலி பட் ஷியோர்லி. அதனால இந்த மாஸ்குலின் வந்து இப்போது ஹீ இஸ் நாட் கிவிங் அப் ஆன் திஸ் டிவோர்ஸ், ஹீ இஸ் டிமாண்டிங் டிவோர்ஸ் ஃப்ரம் த காமிக். ஸோ காமிக் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்குது. காமிக் நினச்சது உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கூட இந்த கனெக்ஷன் முடிஞ்சு போயிடும். ஸோ இந்த காமிக், இந்த மாஸ்குலின் வந்து டிவோர்ஸ்லாம் போக மாட்டாங்க அப்படின்னு நினச்சாங்க. பட் நடக்கிறது வந்து தலைகீழாக நடக்குது. ஒரு யங்கர் உமன் இஸ் இன்வால்வ் இன் த சீன். ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் தட். Feminine, you are guided to walk in a new direction. This is not your cup of tea anymore. ஏன்னா இந்த மாஸ்குலின் உங்களுக்கு கண்டிப்பாக துரோகம் பண்ணியிருக்காங்க ஃபிசிக்கலி. ஸோ திஸ் இஸ் நாட் அக்செப்டபிள். டேக்கிங் ஆக்ஷன், நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னாடி போகிறதுக்கு. யூ ஆர் நாட் வெயிட்டிங். மேபி மாஸ்குலின் எனர்ஜி இப்போ தான் சரியான பாதையில் அடி எடுத்து வைக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அதுக்கு நிறைய பிளாக்கேஜஸ் இருக்குது, நிறையா வந்து போராட வேண்டியிருக்கும். தட் இஸ் நாட் கோயிங் டு பி அன் ஈஸி வே. எமோஷ்னல் ஃபூல், ஸ்பிரிட் சொல்கிறாங்க இந்த மாஸ்குலின் வந்து ஒரு எமோஷ்னல் ஃபூல். ட்ரஸ்டிங் த காமிக் ஃபீமேல் சைல்டு ஆஸ் இஸ் ஓன் சைல்டு. ட்ரஸ்ட் த ப்ராசஸ். நீங்கள் வந்து என்ன ப்ராசஸ் நடக்குதோ அதை வந்து நம்புங்க. ஸ்டில் திஸ் மாஸ்குலின் இஸ் அன் எமோஷ்னல் ஃபூல். You moved on from this connection. The masculine வந்து he is talking on you. He is talking your social media or he is tracking you somehow. இல்லை இப்போ இந்த மாஸ்குலின் நினைக்கிறாங்க அவங்க எவ்வளோ எமோஷனல் ஃபுல்லாக இருந்திருக்காங்க, எப்படி ஈஸியாக வந்து இந்த காமிக் அவங்கள மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க நினச்சிட்ருக்காங்க. இந்த மாஸ்குலின் எனர்ஜி மோஸ்ட்லி Pisces. You are guided to walk in a different direction. Sister wants to control this masculine. ஏன்னா இவங்க வந்து அவ்வளோ வீக் மைண்டட் இந்த Pisces எனர்ஜி. ஸோ anyone can control him. பேலன்ஸ் வில் பி ரீஸ்டோர். உங்கள் வாழ்க்கையில் வந்து தப்பி போன பேலன்ஸ் எல்லாமே வந்து சீக்கிரம் ரீஸ்டோர் ஆகிடும். அதனால தான் உங்களை புது டைரெக்ஷனில் வாக் பண்ண சொல்கிறாங்க. பிகாஸ் திஸ் மாஸ்குலின் இஸ் நாட் பார்ட் ஆஃப் யுவர் ஜேர்னி எனிமோர். He needs to learn lot of lesson. இப்போ இந்த present எனர்ஜியில் you are not, okay God, chasing money instead of love. ஸோ இந்த மாஸ்குலின் வந்து ஸ்டில் சேசிங் மணி. அதனால தான் உங்களை மூவ் ஆன் பண்ண சொல்கிறாங்க. ஃப்ரம் செப்டம்பர் he still chasing money. Spirit சொல்கிறாங்க it's time for you to move alone. He is very money minded. You are not strong enough. Spirits in the masculine சொல்கிறாங்க he is not strong enough, very weak minded. That's why I told you. இந்த masculine வந்து அவங்களோட பேட் கர்மாவை வந்து he is going to face the consequences. Trust the plan, trust the process. Other spirits சொல்கிறாங்க trust the process. He sabotaged this connection. Karmic bond. He is going to have rude awakening. இந்த காமிக் பாண்ட் வந்து இந்த மாஸ்குலின் மேலே இன்னுமே இருக்குது. யூ ஆர் கோயிங் டு get some kind of luck from March. It is destiny for you. Wear your crown with pride. He is a clown. The masculine is a clown. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் புது எனர்ஜி எப்போ மீட் பண்ண போகிறீங்களா, when you travel. அதுதான் நான் வந்து பார்த்துட்டே இருக்கேன். இந்த ட்ராவலிங் வந்து based on January this month. If you are planning to travel this month, please travel. You are going to meet this divine masculine this month, January, during your travel. Breakthrough. It's a breakthrough. They are going to fall in love at first sight. So during the travel, this masculine is going to see you. So he is going to fall in love immediately. So இது எல்லாத்துக்கும் நடக்காது. In few cases, this is going to happen.
ஸோ நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பிளான் இல்லைனா வந்து ஏதாவது மீட்டிங் இல்லைனா இஃப் யூ ஆர் கோயிங் அவுட் ஃபார் சம் கைண்ட் ஆஃப் ஒர்க் ப்ளீஸ் கோ ஃபார் இட். ஏன்னா அங்கே தான் நீங்கள் வந்து உங்களோட கவுண்டர் பார்ட்டை மீட் பண்ண போகிறீங்க. திஸ் இஸ் அ காமிக் கவுண்டர் பார்ட். ஸோ டோன்ட் ட்ரஸ்ட் ஹிம் எனிமோர். ஸ்லோ அண்ட் ஸ்டடி. நீங்கள் வந்து சரியான பாதையில் தான் இருக்கீங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடி. டேக் ஆக்ஷன் பட் ஸ்லோ அண்ட் ஸ்டடி. டோன்ட் ட்ரஸ்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். மாஸ்குலினுக்கு திரும்பவும் இந்த கைடன்ஸ் தான். டோன்ட் ட்ரஸ்ட் யுவர் ஃப்ரெண்ட். தே ஆர் காமிக். இப்போ மாஸ்குலின் சொல்கிறாங்க he wants to free himself from the karmic cycles and ties because he is tired. Masculine is narcissistic and controlling, or karmic is narcissistic and very controlling. He is like a puppet. You are the empress, you are the queen here. Okay, give without expectation. So இந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. ஜஸ்ட் டூ யுவர் ஒர்க் அண்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். உங்களுக்கு யூ ஆர் ஆல்வேஸ் கைடட் ஃபெமினின். ஸோ ட்ரஸ்ட் த சைன்ஸ். கமிட்மெண்ட் இஸ் கம்மிங் யுவர் வே. இந்த காமிக் வந்து மாஸ்குலினோட கமிட்மெண்ட் எதிர்பார்க்குது. ஸோ தட் இஸ் கோயிங் டு பேக் ஃபயர். மெடிடேஷன். ஸோ வாட் ஐ எம் சீயிங் ஹியர் இஸ் யூ ஆர் கைடட் டு மெடிடேட் டிவைன் ஃபெமினின். ஸோ நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுக்கு அது வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூ ஆர் ப்ரொடெக்டட். யூ ஆர் த லக்கி சார்ம் டு திஸ் மாஸ்குலின். நீங்களும் உங்களோட கவுண்டர் பார்ட்டும் மென் டு பி டுகெதர். த கண்ட்ரோல் ஃப்ரீக் அண்ட் அப்சஷன். காமிக் வந்து ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் ஃப்ரீக், அப்சஷன். இந்த காமிக் வந்து இந்த மாஸ்குலினை கண்ட்ரோல் பண்ணி இந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே மாஸ்குலினை கொண்டு வர ட்ரை பண்ணுது. இல்லை அந்த மேரேஜை வந்து பிரேக் ஆகாமல் ட்ரை பண்ணுது. பட் இந்த மாஸ்குலின் வந்து அந்த டிவோர்ஸ்க்காக ஹீ இஸ் கோயிங் டு ஃபைட். பிகாஸ் அவங்க இப்போ கிளியராக பார்க்க முடியுது எது என்ன அப்படின்னு. ஆஸ் ஃபார் நவ் இந்த மாஸ்குலின் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ ஆர் கைடட் டு வாக் அலோன் இன் யுவர் நியூ டைரக்ஷன். ஸோ ஃப்யூச்சர் கிட்ட விட்டுடுங்க. ஐம் சீயிங் எ நியூ பர்சன் இஸ் என்ட்ரிங் இன் ஃபியூ கேசஸ். இந்த மாஸ்குலின் ஏன்னா இந்த மாஸ்குலின் வந்து இப்போ ரியலைஸ் பண்ணி மாறுனா, இந்த மாஸ்குலின் இந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸாக இருக்குது, ஹி டிடன்ட் ஸ்லீப் வித் எனிபடி, ஹி இஸ் ஸ்டேயிங் லாயல் அப்படின்னா he is going to come around you again, but after going through all the karmic problem. So இது வந்து உங்களுக்கு பேக் மைண்டில் வச்சுக்கோங்க. but you are guided to move on in your life. Jai Saram. God bless you.